தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவி இறைவா, உம்மை புகழ்கின்றோ. அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். என்ன இயேசுவே, நான் தான் அஞ்சலி. என்ன உங்களுக்கு பிடிக்கும் தானே? அன்பின் அருட்பலியில் அகமே காணிக்கை, அருளே அஞ்சலி. பாசபலியில் பகையெல்லாம் மறைய வெளிவேஷம் களைந்து நிஜ வாழ்வு மலர மலர் பாதம் படைத்தோம் அடையாள வடிவில். அருள்வாழ்வின்
வாழும் வாழ்வின் பொழுதெல்லாம் உமதாய் இதயத்தின் சுவாசம் இறையாட்சி பணிக்காய் அருள் வேண்டி வந்தோம் வாழ்வாகும் பலியில். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 16 இறை சொற்றொடர்கள் 5 முதல் 11 வரையிலானவைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன். ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றி அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, மாற்றி யோசித்தாலே மாற்றான் பிள்ளையாக நினைக்கக்கூடிய ஒரு காலம். அதாவது ஊரோடு ஒத்து வாழணும், ஒத்து போகணும். கொஞ்சம் வித்தியாசமா யோசித்தா, வித்தியாசமா நலமானதை, அமைதியானதை, மகிழ்ச்சியானதை, சமதர்மமானதை, சமத்துவமானதை யோசித்தா நம்ம மாற்றான் பிள்ளையாக மாறிவிடுகிறோம். இது பொது வாழ்க்கையில மட்டுமல்ல, திருச்சபையிலும் நடக்கிறது, பங்கிலும் நடக்கிறது, அரசியலிலும் நடக்கிறது, அரசாங்கத்திலும் நடைபெறுகிறது. மாற்றி யோசி என்ற நூலின் ஆசிரியர் இவ்வாறு கூறுவார், மனிதனுடைய மனநிலை தேக்கு மரம் போன்றது. ஏனென்றால் இந்த மரத்தின் இயல்பு வருடங்கள் ஆக ஆக பலன் அதிகமாக இருக்கும். அதுபோல எவன் சிந்தித்து சிந்தித்து முடிவெடுக்கிறானோ அவன் செயலில் பலம் வாய்ந்தவனாக காட்சியளிக்கிறான். அந்த சிந்தனை எப்படி வரும்? அனுபவத்தின் வழியாகத்தான் வரும். மாநிலத்தில் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற நந்தினியின் பரிந்துரையும் இதுதான். நான் படித்த பாடங்களை வீட்டில் சென்று சிந்தித்து எனது கருத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பேன். ஆனால் சிந்திக்கக்கூடிய தன்மை நமது சமுதாயத்தில் குறைவாகவே இருக்கிறது. அதனால் தான் இன்னைக்கு கொலை, கற்பழிப்பு, பலாத்காரம், களவு, நயவஞ்சகம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் எப்போதுமே சிந்தித்து அதனை மாற்று வழியில் அமைத்துக் கொள்ள இன்றைய இறைவார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிலிப்பு நகர மக்கள் கொலை, கொள்ளை போன்ற வாழ்விலிருந்து மாற்றி யோசித்து கடவுளுடைய வார்த்தையை உள்வாங்கி நிறைவாக ஆசி பெற்றதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இயேசு சீடரிடம் தன் சாவை எடுத்துரைத்து இனி தூய ஆவியின் துணையோடு பணி செய்ய போவதாக புதிய சிந்தனை கற்றுக் கொடுக்கிறார். எதற்காக இயேசு இந்த மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மையை விதைக்கிறார் என்றால், சீடர்கள் மத்தியில் பல எண்ணங்கள் இருந்தன. யார் பெரியவர்? ஏன் புதுமைகள் செய்ய இயலவில்லை? அதிக ஓய்வு எடுப்பது, அடித்தள மக்கள் மீது கருணை காட்டாமை, இதனை கண்டு தான் இயேசு இன்னும் சிறிது காலம் தான் அவரின் உடனிருப்பு இருக்கும், பிறகு சீடர்கள் தாங்களாகவே முன்வந்து பணி செய்ய வேண்டும் என்ற ஆழ்ந்த சிந்தனையை தான் மறைமுகமாக கொடுத்து மாற்றி யோசிக்க தூண்டுகிறார் ஆண்டவர் இயேசு. மாற்றி யோசிப்போமே கொஞ்சம் ஏதும். அந்த காலத்தில் அன்பியம் தொடங்கணும், நல்லா தான் இருந்தது, ஆசீர்வாதமாகத்தான் இருந்தது. இன்னைக்கு அன்பியம் எப்படி இருக்கிறது? பங்கு பேரவை நல்லா தான் இருந்தது. தொடக்க காலத்தில் மிக அருமையான அமைப்பு, அருள் வரமாக நான் பார்த்தேன். இன்னைக்கு அதை விட கழிவு கட்ட ஒரு அமைப்பு
திருச்சபையில் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பொல்யூஷன் ஆயிற்று, கரப்ஷன் ஆயிற்று, சுரண்டப்பட்டு விட்டது, பாவத்தன்மையில் போய்விட்டது. கட்சி மனப்பான்மை, அதிக பிளவுகள் எல்லாம் இன்றைக்கு அதன் அடிப்படையில் தான் உருவாகி கொண்டே இருக்கிறது. நல்லவைகளை மாற்றி யோசிக்க கூடாது. எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான, அமைதியான இருப்பதற்காக, நலமாக வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை முறையை ஏன் யோசிக்க கூடாது? யோசித்தா பாவமா, தவறா, குற்றமா? சமுதாயத்தில், சமயத்தில், சமூகத்தில் நடக்கின்ற காரியங்களை எல்லாம் பற்றி நாம் சிந்தித்து மாற்றி யோசிக்க முயல வேண்டும். அன்றிலிருந்து இன்று வரை சமூக விரோதி எண்ணுகிறான், இந்த காவல் அதிகாரி போய்விட்டால் நமக்கு இனி பிரச்சனையே இல்லை என்று. இந்த அதிகாரி மாறி போய்விட்டால் நமக்கு இனி நல்ல காலம் வரும். அதே போலத்தான் இந்த சாமியார் மாறி போயிட்டா அடுத்த சாமியார் வந்தா நல்லா இருக்கும், இந்த ஆயர் போயிட்டா அடுத்த ஆயர் வந்தா நல்லா இருக்கும், இந்த போப்பாண்டர் போயிட்டா அடுத்த போப்பாண்டர் வந்தா நல்லா இருக்கும். இந்த சுங்க அதிகாரி போய்விட்டால் நம் தொழிலை சுதந்திரமாக செய்யலாம் என்று கடத்தல்காரன் கற்பனை செய்கிறான். இயேசு இல்லாவிட்டால் அப்படி யோசிக்கலாம்ல. யார் வந்தாலும் யார் போனாலும் உண்மை ஒலித்து கொண்டே இருக்கணும், இருக்க வேண்டும். எத்தனை பிலாத்துக்கள் கேட்டாலும் சுருதி மாறாது, ஒலிக்கும். நீதியின் குரல் வளை நெரிக்கப்பட்டாலும் கூரை மீது ஏறி முழங்கிக் கொண்டே இருக்கும். பழியும் பாவமும் பாகுபாடின்றி பறையறிவிக்கப்படும். இயேசு போனால் துணையாளர் வருவார். இன்று துணையாளர் உண்மைக்கு சான்று பகர்கின்ற இயேசுவின் பணியை பல்வேறு விதங்களிலே பலரின் மூலம் தொடர்ந்து ஆற்றி வருகிறார். திருச்சபையிலே இறைவனின் துணையாளரின் இந்த பணி சிறப்பாக தொடர்வதை காண்கிறோம். திருத்தந்தையின் அமெரிக்க பயணத்தின் பல்வேறு கருத்துக்களும், குறிப்பாக ஐக்கிய நாட்டு சபையிலே அவர் வழங்கிய கருத்துரை தூய ஆவியின் செயல்பாடுகளுக்கான அத்தாட்சியாகும். ஒவ்வொரு நாட்டுக்கும், நகருக்கும், வீட்டுக்கும், வீதிக்கும் ஒரு சில நல்லவர்களை அவ்வப்போது எழுப்பி உண்மைக்கு, நீதிக்கு, அன்புக்கும் சான்று பகிர்ந்து வருகிறார் தூய ஆவியார். அவரது கருவியாக பலர் வருவர் போவர். உண்மையும் நீதியும் ஒலித்து கொண்டே இருக்கும். நீதியும் நானும், நீயும் நானும் ஆவியாரின் இந்த பணியை தொடர முயற்சி எடுக்க வேண்டும். தொடர்வோம், மன்றாடுவோமாக. உயிர்த்த மகிமையின் ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம். பாவத்தை பற்றிய இறை சாட்சிய வாழ்வு பற்றிய எங்களது பார்வைகளை மறு ஆய்வுக்கு உட்படுத்த தூய ஆவி என்னும் கொடையை எங்கள் யாவருக்கும் நிறைவாக தாரும். ஆமென். நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உளம் சோர்கிறேன், உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன், தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல்
தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அல்வடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின்
தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே, கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே, கொஞ்சம் பேசி கொண்டாடி கரம் கோர்த்தோ வந்தொழியாரே. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. மனப்பாரம் மனநோய்கள் தீர்ப்பவரே, மனதெல்லாம் உம் வாசம் நிறைந்ததையா. மனப்பாரம் மனநோய்கள் தீர்ப்பவரே, மனதெல்லாம் உம் வாசம் நிறைந்ததையா. கவலைகள் தீர்ப்பவரே, கண்ணீரை துடைப்பவரே. கவலைகள் தீர்ப்பவரே, கண்ணீரை துடைப்பவரே. எம் இறையாற்றல் கொண்ட காவலும் நீர், இணைகின்றோம் உம் வழியில் நடத்துமையா. இறையாற்றல் கொண்ட காவலும் நீர், இணைகின்றோம் உம் வழியில் நடத்துமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் எங்க கண்ணீரை பாருமையா. நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர், நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர், நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. பாச பகிர்வினையே
மெய்யான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.